தமிழகத்தில் இயங்கும் டாஸ்மாக் மதுபான கடைகளின் வருவாயில் மாதந்தோறும் ரூபாய் 102 கோடி அளவுக்கு சட்டவிரோதமாக கட்சி நிதி என்ற பெயரில் பரிமாற்றம் செய்யப்பட்டு வந்ததை குறித்து விசாரணை நடத்த தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் விஜய் மாநிலத்தின் மதுபான நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனத்தில் நடக்கும் வருவாய் முறைகேடுகள் மற்றும் அதிகாரப்பூர்வமற்ற வசூல் நடவடிக்கை மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் சுமார் ரூபாய் 102 கோடி அளவுக்கு முறைசாரா வழிகள் மூலம் டாஸ்மாக் வருவாய் கட்சி நிதி என்ற பெயரில் திசை திருப்பப்பட்டு வந்ததுடன் கடந்த 5 ஆண்டுகளில் இதன் மூலம் மாநில அரசுக்கு ஏற்பட்ட இழப்புகள் ரூபாய் 3600 கோடியை தொட்டிருக்கும் என கூறப்படுகிறது. இது குறித்து மூத்த அரசு அதிகாரிகள் தமிழக முதல்வர் விஜயிடம் கூறியதை அடுத்து புதிய அரசு டாஸ்மாக் வருவாயில் வெளிப்படைத்தன்மையுடைய செயல்பாட்டை தொடங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். டாஸ்மாக் மதுக்கடைகள் மூலம் வரும் ஒவ்வொரு ரூபாய் வருவாயும் முறையாக அரசின் கருவூலத்துக்கு வந்து சேருவதை உறுதி செய்யவும் அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் இயங்கும் டாஸ்மாகின் மொத்த மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள் முழுவதும் நீண்ட காலமாக இயங்கி வரும் அதிகாரப்பூர்வமற்ற பண வசூல் அமைப்புகளை கலைத்துவிடவும் அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது 4048 பதிவு செய்யப்பட்ட டாஸ்மாக் விற்பனை நிலையங்கள் உள்ளன. டாஸ்மாக் கடைகளை இயக்குவது, மதுபானங்கள் கொள்முதல் மற்றும் கிடங்குகளில் இருந்து மதுபானங்களை கொண்டு வருவது, சில்லறை விற்பனை நிலையங்களின் நடவடிக்கைகள் மற்றும் மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறுவது, சில்லறை விற்பனை கடைகளில் பணத்தை வசூல் செய்யும் அமைப்புகள் என அனைத்திலும் ஒரு மிகப்பெரிய நிர்வாக சீரமைப்பு நடைபெறவிருப்பதாக கூறப்படுகிறது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதை தொடர்ந்து அந்த துறையை நிர்வகித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் முக்கிய புள்ளியான செந்தில் பாலாஜி கடந்த முன்னாள் முதல்வரான ஸ்டாலினின் குடும்பம் வரை டாஸ்மாக் பணம் சென்றிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் பல திமுக சீனியர்களுக்கு இது தலைவலியை ஏற்படுத்தலாம் என சொல்லப்படுகிறது.